நிறைய சவுண்ட் அப்படியே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது கைஸ் இந்தாவில். எனக்கும் நம்ம மேலே எங்கள் மேலே ஏதாவது பட்டுருமோ தான் கைஸ் ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். ஏன்னா மார்னிங் டேயில் வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி நடக்குது. சத்தியமாக சொன்னால் நான் கோஸ்ட் நான் சொல்லவே மாட்டேன் இதில். ஏன்னா நல்லாவே எனக்கு கிளியராகவே தெரியுது எனக்கு சைக்கோவாக இருக்கணும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ கைஸ். நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனை டே வீடியோவை எடுக்கிறதுக்கோசரம் நானும் நம்ம மௌனிஸ் ப்ரோ வந்திருக்கோம் கைஸ். அது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தோம் கைஸ், கம்மிங் சூன் மாதிரி. இன்றைக்கி வந்து டேயில் என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கோசரமே 2 பேர் வந்திருக்கோம். எப்படி இருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா பெரிய பில்டிங்கு, ஆனால் கொஞ்சம் அது இது நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் போக நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம கூட மௌனிஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன ஒப்பீனியன் கேட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். வா ப்ரோ பரவாயில்ல, வா ப்ரோ கீழே பார்த்து போ ப்ரோ, சீசா இருக்கு. அப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறானுங்க. காதல் கொள்ளாதே. பயமா இருக்குது. யாராவது இருந்தாலும் இருக்கலாம் ப்ரோ. கக்கூஸ் ப்ரோ தெரியுது ப்ரோ. என்ன ப்ரோ? வா ப்ரோ. என்னடா சவுண்டு? என்னமோ பின்னாடி தான் அடிச்ச மாதிரி இருக்குது ப்ரோ. ஏய் பாத்து என்னடா இது? இங்க பாருடா. போ ரூம்ல ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஏய் இதா பாரா, தெரியுதா? யார்கிட்ட யூஸ் பண்றாங்க நல்லாவே. கொடுக்குறேங்க. கைஸ் இப்போ கேனிங்லேருந்து வந்து ஒளிஞ்சி அவன் போயிருக்கோம் பாருங்க. கிருஷ்ணமூர்த்தி ஆராம் செய்ய விரும்பு. கைஸ் இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி. இது ஹலோ சவுண்ட் கேக்குதுடா. ப்ரோ சேஃப்டியாக இருக்கு ப்ரோ. ஆனால் இடத்த பார்த்தாலே தெரியுது யார் எங்கே இருக்கலாம். அவங்க தான் அந்த உஷாராக இருக்கும். ஹாஸ்டலில் கூட படிக்கிறானுங்க ப்ரோ. மேக்ஸு ப்ரோ மேக்ஸில் கூட கட்டினுக்குது ப்ரோ. சரி வா ப்ரோ, மேலாம் பெரிய பில்டிங்கு ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். கொடுங்க சுற்றி காடு எல்லாம் காமிக்காம ப்ரோ. மேலே ஒரு காடு ப்ராப்பராக தெரியும். உங்களுக்கு மேலே காமிச்சா தெரியுங்க கைஸ் நினைக்கிறேன். பயங்கரமான ஸ்மெல்லு, மனம். என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க. என்ன ப்ரோ பண்ணுற? ப்ரோ இங்கே பாருங்க, பாட்டில் உடச்சிருக்காங்க. ப்ரோ அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேக்குதுடா. சவுண்ட் கேக்குதுடா ரூம்லேருந்து. ஆனால் சரக்கடிக்கு வருவேன் இந்த ரோடில். இது பண்ணுறேன் ரோடில் இருக்காங்க பார்த்தியா, அவங்க ஏதாவது அவள் தெரிஞ்சு கூட இருந்துருக்கணும். அவங்கள அதெல்லாம் புரியுது.
நல்லா காட்டிட்டு பாருங்க. என்ன ப்ரோ சவுண்டு? என்ன ப்ரோ சவுண்டு? ப்ரோ ஏதோ பாட்டில் உடச்ச மாதிரி இருக்கு. மார்னிங்கில் இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது. எவ்வளோ இருப்பானோ என்ன தெரில ப்ரோ. மேலே எவனா இருப்பானோ? யாரா இருக்கீங்களா? ஹலோ, நான் ஆளாக இருக்கீங்களா? சரகடிக்க ஏதாவது வந்துருக்கீங்களா? எல்லாம் நெருக்கி வச்சிருக்காங்க. ஓ, கொலுசு வந்து மாசத்துக்கு கொலுசு வந்து கேட்சாங்க. சத்தியமா கொலுசு வந்து கேட்குறாங்க. நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் நல்லாவே தெரியுது. மார்னிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை இந்த தவளை. ஏன்னா நம்ம கைஸ் கொடுக்குறேங்க. கொடுக்குறேங்க நான் பேசுகிறேன். கைஸ் மார்னிங்லேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டி. மனுஷ வண்டி ஒன்று இருக்குடா, தெரியுதா? சரக்கடிக்கு அப்படியே வந்துருவாங்க. பாபு வா ப்ரோ, மேலே வா ப்ரோ. ஏய் மௌனிஸ் யாரா இருக்காங்கடா? பாட்டில் எப்படி உடைக்கிறானுங்க பாரு. சவுண்டு போட்டே நடக்கும். அப்போ யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஏய் சவுண்ட் கேட்குறான் ரூமில். சத்தியமாக கேட்டுட்டேன். யார் நடக்கிற பண்ணவே இல்லை ப்ரோ நம்ம. ஏய் ஓ மை காட், இது ஒன்று இருக்குதுன்னு நான் பார்க்கவே இல்லை. ஏய் ஏய் வாடா, மீனும் சவுண்ட் கேட்சுறாங்க. கேட்குது பார்த்தியா? ஏய் சேஃபாடுறா. நான் நடப்பாங்களாடா, அந்த சவுண்ட் கேட்டுச்சுடா எனக்கு இந்த ரூமில். சத்தியமாக நல்லாவே கிளியராக கேட்டுச்சு. அப்படியே நடப்பாங்களா அந்த சவுண்ட் கேட்டுச்சுடா. இது பெல் அடிக்கிறாங்க, டைமிங் சொல்லுவாங்களா அது. நம்ம மௌனிஸ் வந்து கீழே வண்டி நிற்குது சார். வண்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க அமுச்சுட்ருக்கவனே. அதுவும் இல்லாமல் இந்த தவளை நிறைய 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 பேரனாமல் ஆக்டிவிட்டி மார்னிங்லேயே இப்போ நடக்குது. ஆனால் உண்மையுமே ஆளுங்க தான் யாராவது இருக்காங்களா இல்லை அப்படி இல்லை எனக்கு உண்மையுமே பேரனாமல் ஆக்டிவிட்டி தான் நடக்குதான்னு கூட சத்தியமாக தெரில. எங்கேயாவது மவுண்ட் பண்ணி பேசலான்னு பார்த்தா எங்கே வைக்கிறதுன்னு தெரில. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ சுத்தீரம் காடு கைஸ் இதெல்லாம். வராரு. என்ன ப்ரோ வண்டி இருக்கா? வா ப்ரோ. கைஸ் இத்தனைக்கும் இந்த லொக்கேஷன் வந்து நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருந்தேன்.
கைஸ் இத்தனைக்கும் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருந்தேன் கைஸ் வெளியே மட்டும் சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து உண்மையுமே என்ன நடக்குது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே இது பண்ணிட்டு டேல எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் கைஸ். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் உள்ளே வர சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் கேட்டுச்சு. உங்களுக்கு எல்லாருமே கேப்சர் பண்ணிப்பேன் நான். ஆனால் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்தி வச்சுருக்கானுங்க மார்னிங்கில் அந்த வரவங்க மட்டும். மற்றபடி நைட் டைமில் அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அப்படி மோஸ்ட்லி வரதா இருந்தால் சரகடிக்கு மட்டும் இப்படி வெளியே வருவாங்க அப்படின்னு. செடி ஆடுட்டோம். பாட்டில் ஒடி சவுண்ட் தான் கேட்குது. நல்லா கேட்குதா தெரியுதா? பாட்டில் ஒடி சவுண்ட் தான் கேட்குது. அதேமாதிரி இந்த ஸ்டெப்ஸு இந்த நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது எனக்கு. ஆளுங்க வேறு வந்துருப்பானுங்க ரூம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் வந்துட்டு பார்த்தியா இருப்பானுங்க. யாரா இருக்கீங்களா? ஹலோ ட்ரெயின் ப்ரோ மேலே ஏறி பாரு ப்ரோ. அப்படியே ஏறு ப்ரோ. ஏன் தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த ரூம் தான் ப்ரோ டவுட் ஆகுது. ப்ரோ இந்த ரூமில் தான் டவுட்டாக இருக்குங்க. யாருனா இருப்பாங்க. நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரோ, பார்ப்போம். சீரியல் போட்டலாமா ப்ரோ? தொடரும் கண்டிப்பாக தொடரும். நைட்டு வந்து தொடரும் கன்ஃபார்ம். ப்ரோ எங்கேருந்து ப்ரோ அடிக்கிறாங்க? உள்ள போய் பாரு ப்ரோ. ஏய் சத்தி ஜஸ்ட் இப்படி வருது ப்ரோ எனக்கு சத்தியமா. மூக்கு நேரத்துக்கு கிழிச்சிருக்கும். கேமரா கொடுக்குறீங்க. லைட் ஏன் ப்ரோ? லைட் ஆனில் இருக்குது. என்ன வெளிச்சம் தெரியுது? சத்தியமாக ஜஸ்ட்டு இவர் முன்னாடி பேசிட்டு போகும்போது எனக்கு அப்படியே எப்படின்னு வச்சு அப்படியே கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவனா இருக்கிறான் ஆனால் நல்லா தெரியுது. அட்டாக் பண்ணலாம் கைஸ் பார்க்குறான். இப்போ நல்லாவே தெரியுது எனக்கு. பாட்டில் அவன் வந்து போடுறப்போ வந்து இங்கே மேலே தான் போட ட்ரை பண்ண நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே இருப்பான்னு தோணுது. இது மேலேயா ப்ரோ? அவன் ரூமில் இருந்தால் மேலேருந்து அட்டாக் பண்ண முடியும். மேலே கூட தூக்கி போடலாம். தூக்கி போட்டுக்கலாம்ல ப்ரோ. நீ இங்கே வரும்போது அவன் இங்கேருந்து இப்படி அடிச்சிருக்கலாம். நான் பார்க்கல ப்ரோ. நான் கரெக்டாக இங்கே நிற்கிறேன். வந்து பாட்டில் ஜஸ்ட்டில் இப்படி போகுது ப்ரோ. எனக்கு கிழிச்சிருக்குன்னா இது ஜஸ்ட்டில். கைஸ் கூடிய சீக்கிரத்தில் நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போடுறேன். ஆக்சுவலாக இந்த தாள் என்ன நினச்சி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹாஸ்டல் கைஸ். இது இந்த ஹாஸ்டலில் யார் ப்ரோ? இந்த ஹாஸ்டலில் வந்து 3 பொண்ணுங்க வந்து ஒரு ரூமில் 3 பொண்ணுங்க வந்து தூக்கு போட்டு இறந்தா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரியல கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த சொல்லியிருந்தாரு ப்ரோ இப்படி ஒன்று இருக்குது நீங்கள் வாங்க ப்ரோ. என்னடா இதோட இப்படி பாட்டிலோட சவுண்ட் கேட்குது மார்னிங்கில். நைட் டைம்லாம் சேஃபே இல்லையாட்டுக்கு நம்மளுக்கு. நைட் டைமில் தலையில் அடிப்பாங்க. ஏய் சைக்கோ நான் பைத்தியக்காரன் எவனா இருக்கானா என்ன? இல்லை ப்ரோ. பேச கரெக்டாக உடைக்கிறான். நம்மளை என்ன இல்லை அந்த ஏன்னா கூட்டிகிட்டு போக பார்க்குறானோ ரூமில் ஏன்னா கூட்டிகிட்டு போய் தனியாக மாட்டு வச்சு நம்ம தனித்தனியாக பிரிக்க பார்க்குறான். சவுண்டு கேட்டோன்னு நம்ம கீழே வருவோம் அப்படின்னு பார்க்குறான். கீழே தான் சவுண்டு கேட்டுச்சு. ஒருத்தன் லாக் பண்ண இன்னொருத்தன் மாட்டுவான்ல. சைக்கோவாக தான் இருக்கும் ப்ரோ. அபார்ட்மெண்ட் பிளேஸ் அதுவும் நம்ம ஹாஸ்டலு. ரூமெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. நம்ம தானே இது மாதிரி வீடியோ எடுக்கலாம் ப்ரோ அப்படின்மா சொல்லியிருந்தாங்க.
அத்தனைக்கும் இல்லாமல் நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி இப்போ கூட காலையில் கூட நடக்குது கைஸ் இதில். ஆனால் உண்மையாக சொன்னால் இதில் உண்மையிலுமே ஆளுங்க அவனை கண்டுக்காதீங்க ப்ரோ. அவன் இங்கே மேலே தான் இருக்கிறான், நல்லா தெரியுது. அவனை கண்டுக்காதீங்க, கண்டுக்காமல் கம்முன்னு அப்படியே விட்டுருங்க. அவன் கம்முன்னு வந்துடுவான். இங்கே மேலே தான் எனக்கு தெரிஞ்சு டவுட்டாக இருக்குது. அந்த மேலே இந்த மேலே மட்டும் டவுட்டாக இருக்குது. பிளர்ராக இது கை வச்சேன் நான். கைஸ் வர சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் அப்படியே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது கைஸ் இந்தாவில். இத்தனைக்கும் நம்ம மேலே எங்கள் மேலே எதாவது பட்டுருமா தான் கைஸ் ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா எங்கள் மேலே எதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தேவலாம் பிரச்சனை தான்லாம். ஒரு ஆள் அவன் இடமா கூட இருக்கலாம். இது என்ன ப்ரோ சவுண்டு கேட்டுன்னு இருக்குல்ல? என்ன ப்ரோ சொல்கிற நீ இதை பற்றி? சைக்கோ தான் ப்ரோ இருக்கணும், வேறு வழி இல்லை. தெரிஞ்சது ரூமெல்லாம் பார்க்கணும், அப்படியே தான் தோணுது. ஒரு ரூம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கேயோ ஒரு ஆணை இருக்கா, நல்லா தெரியுது. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு ரூமாக செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் வைக்கிறதா நீங்கள் தெரியுதா? நல்லா தெரியுது. என்ன அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பேண்ட் எவ்வளோ இருக்குது. என்ன சொல்லிச்சு அந்த ரூம் உள்ள கேட்குது ப்ரோ. ஜூம் பண்ணு ப்ரோ. இல்லை ஒரு ரூமில் கரெக்டாக அடிக்கிறான். எங்கே ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நைட் ஷூட் வரும்போது நம்ம மேலே ஒரு டைம் செக் பண்ணலாம். ப்ரோ ஒரு ரூபா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா எது ப்ரோ? ஏலே செதறதுலே கிருஷ்ணமூர்த்தி செதறது. மரணம் வேற ஒரு படம் சரியான ஆர்டிஸ்ட் போல ப்ரோ. சுற்றியும் ஃபுல்லாமே இதுதான் காடு தான். நல்லா தெரியுது ஃபுல்லாக சுற்றியும் காடு தான். ப்ரோ கேமரா தரமாக பேசலாம். நல்லா தான் இருக்கு. வாங்க எங்கே ப்ரோ போகிற? இரு ப்ரோ, நெக்ஸ்ட் தெரியும் நான் கூட தெரில. லைட் ஆன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ மூஞ்சி பிரைட் ஆகணுமா? காமெடி. நீங்கள் தான் காதல் பண்ணாச்சு ப்ரோ. பெண்கள் கிட்டேருந்து மெசேஜாக வருது, என்ன கதைன்னு தெரியல. அப்படியே தான் கைஸ் ஒரு டைம் பைத்தியக்காரன் ஆகிடுவான். உண்மையாக சொன்னால் கசகுது. கார் அதை வருதுன்னு நினைக்கிறேன். டயர் அப்படியே அமுத்துற சவுண்டு இப்படி. ஒரு சின்ன மண் ரோடு ஒன்று இருக்குது, அதனால் அப்படி வரும் கைஸ். கார் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் வச்சுங்க கைஸ், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். ஏன்னா மார்னிங் டேயில் வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி நடக்குது. சத்தியமாக சொன்னால் நான் கோஸ்ட் நான் சொல்லவே மாட்டேன் இதில். ஏன்னா நல்லாவே எனக்கு கிளியராகவே எனக்கு தெரியுது. எனக்கு சைக்கோவாக இருக்கணும். மூஞ்சலா நான் சொல்கிறேன் ஒரு மூஞ்சலா இல்லாமல் அவன் உசரை கையில் பிடிச்சி நிற்கிறான். எவனா இங்கே அடிச்சிருவானே. எனக்கு ஒரு பயம் கைஸ், ஏதாவது ஒரு அடிச்சிருவானு. என் பாடுற ஏதோ புகை வருது அங்கேருந்து. பனியா? டேய் நல்லா பாரு, பனி அங்கே இங்கே பாரு, கீழே பாரு. கைஸ் ஆனால் ரெண்டு இது மட்டும் தான் கைஸ் இருக்கலாம். ஒன்று சைக்கோவாக இருக்கலாம், இங்கே தாவில் இருக்குவேன். இன்னொருத்தன் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதில் இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பசங்களை துரத்தி விடலாம் அப்படின்னு சந்தோஷம். இன்ட்ரெஸ்ட்டாக பேசும்போது டவுன் பண்ணிடுறானே. டிவிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறான். டைமிங்கில் காமெடி தான், கரெக்டு தான். அது காமெடி பண்ணுற டைமில் காமெடி பண்ணணும், பேசும்போது கரெக்டாக காமெடி பண்ணுறது. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் ஆடியன்ஸை. ஓகே சரி ரைட்டு என்னவோ சரி இது பற்றி சவுண்டு
ப்ரோ அதுதான் குருவி கூட கட்டுறதா இருக்கும் ப்ரோ அது. சரி தெரியல. சரி பேசுங்க ப்ரோ, டக்குன்னு கிளம்பலாம். சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம கிளம்பலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த தாவில் என்ன நடக்க போகுது நடக்காதுன்னு சொல்லணும். நம்மள்கிட்ட ஞாபகம் இருக்கா இது அங்கே உள்ளே இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தோம் ஒரு ரூம் கீழே அது பார்க்கலாம் ப்ரோ. அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சரி கீழே போயிட்டு அது என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு வேளை அவனை கேப்சர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறேன் கைஸ். இல்லைனா இடத்த விட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப 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 தூரம். அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் அந்த தாவில். ஏதாவது காலையிலேயே மார்னிங்கில் ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதானு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இதில் கோஸ்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். இது நல்லாவே கேட்குது சவுண்டு. ஒரு மாதிரி எங்களை இந்த இடத்த விட்டு துரத்து தான் பார்க்குறான் தவிர அவன் வந்து யாரும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அவன் தனியாக பிரிக்க பார்க்குறான் எங்களை 2 பேர் தனித்தனியாக பிரித்து ஏதோ பண்ணலாம் தான் பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட கேஜெட்ஸ் எல்லாமே பிடுங்கலாம் தான் பார்க்குறான் தவிர ஏன் மாதிரி இருந்துச்சு. பேசணும் போது நல்லாவே கேட்டாங்க. ஏன் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஷெரியட் பாக்ஸிங் பாருங்க புதுசாக இருக்குது. ஏன் கேமரா பிளர் ஆகுது தெரியல. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அசிங்கப்படுத்தி வச்சுருக்கானுங்க மார்னிங்கில் மட்டும். அப்புறம் கீழே போகலாம். பார்த்துக்கோ ப்ரோ. இப்போ இங்கே யாரும் இப்படி கிராஸ் ஆனானுங்க. தெரியுதுப்பா. சொல்லிட்டா அவர்கிட்ட வெளியே ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லிடு. கைஸ் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நைட் டைம் வந்தால் கண்டிப்பாக மாஸ்க்கு போட்டு தான் கைஸ் வர முடியும். என்னடா ரூம் போயினே இருக்குது. ஓ இதில் வந்துட்டோம் தானே, இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்தாட்டுக்கு தான் நான் பார்க்கல. சோறு போகிற இடம் ப்ரோ. அது சமையல் ரைடா சாப்பாடாமா. இங்கே சாப்பாடு போகிற இடம் ப்ரோ. உள்ளே போகலாம் ப்ரோ. அங்கே உள்ளே இருக்கா? அங்கே ஒன்று இருக்கு பாரு ப்ரோ. ஓ இதுதான் அந்த பக்கம் காமிக்கிறதா? ஓ மை காட். இதான் இப்போ பார்த்தது மேலே. உள்ளே போ ப்ரோ. இதை கற்று தானே? ஆமாம் ப்ரோ. வவ்வால் நினைக்கிறேன். அவ்வளோதானே ப்ரோ? போகலாம் ப்ரோ. நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்தாக இருப்போது. அவன் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரில. நம்மள எதாவது பண்ணிட்டானே நம்மளுக்கு சொல்கிறது புரியுது அவனுக்கு. நம்மள எதாவது பண்ணிட்டானா சரியான தலைவலி தான். வைப்பலாம் கைஸ். அவ்வளோதான் இப்போ கிளம்புறோம். கண்டிப்பாக நைட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐயோ இதெல்லாம் என்னடா சவுண்டு டேய். என்னடா சவுண்டு? மேலே இருக்கான்னு தெரியுது. வா போகலாமா போகலாம். வா சேஃப்லடா வாடா. அப்புறம் எங்கள் ஊருக்கே ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கைஸ் அதான் சரியான. என்னடா கன்ஃபார்மு? சைடில் இப்படி தான் கைஸ் இருக்கும் பில்டிங்கு. பாருங்கள் இங்கே தான் இவ்வளோ நேரம் கத்திருக்குன்னு நினைக்கிறேன்.
உண்மையோட எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி டெரராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா கூட அதெல்லாம் ஏசி கிளம்பலான்னு இருக்கோம். அவர் வண்டியாக நிற்கிறாரு. ஏன்னா இதுக்கோசமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம் கைஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த சவுண்ட்லாம் நான் கேட்டுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு கோஸ்ட் ஆகிட்டு கூட போகலாமா ப்ரோ? ஓகே போகலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ் அவ்வளோ வீடியோதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நைட் டைமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன் கைஸ். பாருங்கள், ஒரு த்ரில்லிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போன்னு நினைக்கிறேன் இது. சரி கைஸ், என்ன ப்ரோ சாப்பாடா சாப்பாடா? சரி கைஸ் அவ்வளோதான் முடிச்சுக்கலான்னு இருக்கோம். அந்த நாய் எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பில்டிங்குள்ளே தான் நல்லா இருக்கான்னு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியுதுல ப்ரோ, மாடி மலைக்கிறான் ப்ரோ, பச்சை தெரியுது. அது இருக்கட்டும், அவன் எங்கன்னா இருக்கட்டும். ஆமாம் ப்ரோ, நைட் டைம் வராமலே போவோம் வெளியே. அப்போ பார்த்துடலாம் அவனை. ஸோ கைஸ் அவ்வளோதான். மேலே நல்லா பச்சையாக இருக்குது ப்ரோ. சரி பச்சையாக இருக்கா ப்ரோ, வண்டி ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ, போகலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான், கிளம்பிடுவோம். போகலாம் ப்ரோ. அடுத்த ஒரு ப்ரோ, அடுத்தா கடப்பா போங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். பெங்களூர் சைடு கைஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கோசம் தான் கஷ்டப்பட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த தாவெல்லாம் வீடியோவுக்கு வரும். பில்டிங் அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கிறது செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு காற்று சவுண்டு தான் கைஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வீடியோவை முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். பை கைஸ்.